ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரியபாளையம் லொக்கேஷன். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு லொக்கேஷன்ஸ் காமிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? டெஃபினட்டாக நாங்கள் சென்னை கார்டரினர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இடம், ரொம்ப கஷ்டமாக ஓட்டவே கஷ்டப்படுற ஒரு இடமா பார்த்து தான் கூட்டு போய் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்திருக்கிறது பெரியபாளையம் லொக்கேஷன். ஆல்ரெடி சிறுவாபுரியில் வந்து நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சுட்டு பெரியபாளையம் வழியாக வந்து திரும்ப நாங்கள் பெருங்குளத்தூர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:21 ஆகுது. ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் உள்ள ஒரு லொக்கேஷன். நேராக ஸ்ட்ரெயிட்டு இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் உள்ள லொக்கேஷனில் தான் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி. அதாவது டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் அமையும். இந்த ரோட்லலாம் வந்து நீங்கள் ஓட்டும்போது சுற்றி பாருங்கள், நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா பைக் இருக்கும், நமக்கு முன்னாடி கார் லாரி எல்லாம் போயிட்டுருக்கு, பஸ்ஸு, கண்டெய்னரு, பீப்புள் வாக்கிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸ் மூவ் ஆகக்கூடிய ஒரு ரோடு தான் இது. ஸ்லோலி அதாவது வந்து எந்த பக்கத்துலேருந்து எங்கே மூவ் ஆகிறாங்க, எப்படி கட் பண்ணி போகிறாங்கங்கிறதும் நமக்கு தெரியாது. இவ்வளோ விஷயத்தையும் அட்டன் டைமில் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்லோ முன்னாடி 2 வீலர் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் பண்ணும்போதும் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் மூவ் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக பார்த்து பண்ணக்கூடிய மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இது. பாருங்கள், ஒரே பெரிய பெரிய ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருங்க. எஸ், இந்த மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகலாம். நீங்கள் மூவ் ஆகிடுங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்குது, மூவ் ஆகிடுக்கோங்க. லெஃப்ட்டில் லைட்டாக வந்துடும், லெஃப்ட்டில் ஆப்போசிட்லேயும் வண்டி வரும். ஸோ அதனால் லெஃப்ட் பேஸ் பண்ணியே போய்க்கோங்க. இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ரோடு. இந்த மார்க்கெட் ரோட்டில் நம்ம ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். திடீர்னு 2 பேர் ஜம்ப் பண்ணி உள்ளே வருவாங்க. சைக்கிளில் போகிறவங்களும் சரி, நான் சொன்ன மாதிரி பைக்கில் வரவங்க, ஆப்போசிட்லேருந்து வர காரு, ஆட்டோஸ், இந்த மாதிரி மல்டி டாஸ்க்கான ஒரு மார்க்கெட் ரோடு இது பெரியபாளையம் ஏரியாவில். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நைட் டைம் ட்ரைவ் பண்ண போகிறாரு. நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வரவங்க ஐபீம் போட்டு அந்த லைட்டே பல்ச்சுன்னு அடிக்கும். உங்களுக்கு ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சால் எப்படி அடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான லைட் அடிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எப்படி ட்ரைவ் பண்ணணும், என்னென்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ அதையுமே வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், இந்த மாதிரி வண்டி எதாவது நிற்கும்போது கொஞ்சம் நம்ம லைட்டாக அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கணும். நம்ம இந்த பக்கம் நகர்றதும் தெரியக்கூடாது, அந்த பக்கம் நகர்றதும் தெரியக்கூடாது. நம்மளோட மூவ்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ஃப்ளோ வந்து க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளும் வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு கண்ட்ரோலில் அழகாக வந்து அந்த வெஹிக்கிள் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறதுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வெஹிக்கிள் பெரிய வெஹிக்கிள், எங்கள் கார் வந்து சின்னது. கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் பின்னாடியே போனாக்கா அவரை தாண்டி நம்மளை தொட முடியாது. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்வாங்களே, அது மாதிரி அந்த கண்டெய்னரை தாண்டி எங்ககிட்ட யாரும் வர முடியாது அப்படிங்கிறது தான் நான் இங்கே ஒரு ஜோக்காக சொல்கிறேன். பட் அதுதான் உண்மையும் வர. சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கணும், நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில டைமில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து போர்டே வச்சுருப்பாங்க, கோ ஸ்லோ அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ச் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ வந்து சிங்கிள் ஹைவே, அதாவது ஆப்போசிட்டில் வரதுக்கும் நடுவில் பேட்டிஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நடுவில் தடுப்பு போட்டு கவர் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து இந்த ரோட்டில் வரமாட்டாங்க நீங்கள் நினைக்க முடியாது, வருவாங்க. பட் வந்தாலும் சேஃபாக ஓட்டிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபாரினில் இல்லை, இந்தியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சூப்பர். இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அழகான ஒரு மூமெண்ட்டில் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. எஸ், ஸ்லோ ட்ரைவ் ஆன் சேஃப் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டான ஒரு மெத்தடு. ஸோ எஸ், கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கில் ஸ்லோவாக போயிட்டு, எஸ் இன்னும் கொஞ்சம் போகணும், அது ஸ்லோவாக போயிடும். இங்கே ரைட்டு ஒன்று திரும்புதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ரைட் தான் நினைக்கிறேன். ரைட் ஆமாம், பாருங்க. ஆமாம், கரெக்டு. எஸ், இந்த ரைட் எடுத்துருங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. நீட்டாக சொல்கிறாரு பாருங்க, காட்டுறாரு பாருங்க, அழகாக காய் காமிக்கிறாரு பாருங்க, நீட்டாக காமிப்பார். எஸ், அற்புதம். அவர் அங்கே இப்போ போக சொல்கிறாரு பாருங்க. போகலாம். அவ்வளோதான். அவர் சொல்லும்போதே நம்ம அழகாக ஃபாலோ பண்ணிக்கணும். சூப்பர்.
ஸோ இந்த 11 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் நேரோஸ்லாம் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயி போகும் ரோடு. ஸோ அந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது இது வந்து ஒரு 2-வே ரோடு ஆக்சுவலாக. ஸோ ஆப்போசிட்லேருந்து வண்டி வரும். நம்ம இங்கேருந்து போகும்போது இந்த ஒயிட் லைனுக்கு இந்த சைடு வந்துடணும் கம்ப்ளீட்டாக. எப்போவுமே வந்து எல்லாமே ஒரு ஜோக்காக நம்ம பேசும்போது எப்படி இருக்கும்னா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கோட்டுக்கு இந்த சைடே நம்ம இருந்துடணும். அந்த சைடு நம்ம போகக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதாவது வெஹிக்கிள் வரல அப்படின்னா மட்டும் லைட்டாக மூவ் ஆகி ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் மெதுவாக நம்ம இடத்துக்கு வந்துடணும். எங்கே போனாலும் நீங்கள் எங்கே இருந்த இடத்துக்கு தாங்க வரணும் அப்படின்வாங்களா, அது மாதிரி நம்ம எங்கே போய் வெளில சுற்றிட்டு வந்தாலும் வீட்டுக்கு தானே லாஸ்ட்டாக வரணும். அது மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி. என்ன உங்களுக்கு சொல்கிறேன், சூப்பர். அதே மாதிரி அழகான ஒரு கண்ட்ரோலில் அந்த கோட்டுக்கு இந்த சைடாகவே நம்ம இருந்து பொறுமையாகவும் சேஃபாகவும் ஓட்டின்னு போகிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இது. க்ளீன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த நெல் விவசாயம் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் காமிக்கிறேன், அப்படியே பார்த்து கொஞ்சம் கண் கூலரை பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறதுனால இந்த விவசாய லேண்டை பார்த்தே ரொம்ப நாளாக இருக்கும். அதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து அந்த விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து இன்னும் நிறைய நடக்கணும், நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாரக மந்திரம். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீடு வேண்டாம். 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். 4 வீலரை பொறுத்த வரைக்கும் சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஓவர் ஸ்பீடு போய் பிரேக் அடிக்கிறதோ, தெரியாத ஒரு லொக்கேஷனில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் குதிச்சு போகிறதோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த இடத்துல பெண்டு திரும்புறது ஸ்லோவாக போய்க்கோங்க. பெண்டில் திரும்பும்போது எப்போவுமே வந்து ஸ்லோவாக போகணும். இவர் வந்து கான்ஸ்டபிள் மாதிரி நிற்கிறாரு. இந்த இடத்துல மெதுவாக அப்படியே கட் பண்ணி அழகு. இந்த பெண்டில் திரும்புறச்செல்லாம் வந்து அப்படியே காமிச்சா போதும். இதுக்கு பேர் தான் காமிக்கிறது. அந்த ரோடு எங்கே திரும்புதோ அங்கே காமிக்கணும். அங்கே காமிச்சா அற்புதமாக வண்டி போயிட்டே இருக்கும். என்ன ஒன்று, டேயில் காமிக்கும் போது கொஞ்சம் க்ளீனாக காமிக்கலாம், நைட்டில் காமிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு காமிக்கணும். ஏன்னா எந்த பக்கம் பல்ல இருக்குன்னு தெரியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். சூப்பர். மறுபடியும் ஒரு பெண்டு வருது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லெஃப்ட்டு ரைட்டுன்னு வளைஞ்சு தான் போகும். பட் நம்ம லைன்லேயே போய்க்கணும், ஆப்போசிட் லைனில் போகக்கூடாதுன்னு சொன்னது அந்த ஆரம்பத்திலே சொன்ன பாயிண்ட் அதுக்கு தான். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா, நான் அந்த வடிவேல் ஜோக் சொன்ன பாருங்கள், அந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன் நீங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக ஓட்டுவாங்க. என் கோட்டில் நான் போயிட்டே இருப்பேன், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் தட்டிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த பக்கம் போகாமல் சேஃபாக ஓட்டிக்கணும். வெரி குட். அவ்வளோதான். லாஸ்ட் லெஃப்ட் பெண்டு. இவர் வந்து யூட்டன் இங்கேயே போன ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. ஸ்லோவாக இந்த இடத்துல ஹாரன் கொடுத்துக்கோங்க லைட்டாக. ஓகே, போகலாம். மெதுவாக போங்க போயிட்டே இருக்கும். மெதுவாக போங்க, போகலாம். அப்படியே அழகாக காமிச்சுட்டே போங்க. அழகாக வருது பாருங்கள் வண்டி. ஸ்லோவாக காமிங்க, லெஃப்ட்லேயே இருங்க. அப்படியே மெதுவாக ஸ்டடி பண்ணி போங்க. போங்க. நீங்கள் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவர் வருவார். கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரைட்டில் வைங்க, ரொம்ப லெஃப்ட் வேண்டாம். ரைட்டில் வைங்க. ரைட்டில் ஸ்லோவாக லெஃப்ட் மெதுவாக அவசரம் இல்லை. போகலாம். அப்படியே போங்க. வெரி குட். அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு காலடி கீழே இறங்கும். ஏன்னா ரோடு ரொம்ப குறுகின ரோடு அது. மெதுவாக ஸ்லோவாக போங்க. மெதுவாக அவ்வளோதான். ரிம்மை ரொம்ப லெஃப்டில் வர வேண்டாம். சூப்பர். ரொம்ப லெஃப்டில் வந்தோன்னா அந்த ரோட்லேருந்து கீழே இறங்கும் வண்டி. கீழே இறங்க விடக்கூடாது. அதான் ஒயிட் லைன் போட்டிருக்கா பாருங்க, அந்த ஒயிட் லைனு கீழே இறங்கக்கூடாது. நம்ம ஸ்லோவாக போய்க்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ரோடு இங்கே. நல்லா ரைட்டில் போய் கொஞ்சம் அப்படியே நம்ம லைனில் மெதுவாக திருப்புங்க. ஏன்னா ஆப்போசிட்லேயும் வண்டி வரும். ஸ்லோ பண்ணி மெதுவாக காமிங்க. எஸ், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணி போய்க்கணும். மெதுவாக லெஃப்டில் 2 வீலர் கேர்ஃபுல். ஓகே. லெஃப்டில் இந்த 2 வீலர்ஸ் இருக்காளே, அவள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் தெரிச்சு ஓடுவாள். இப்போ பாருங்கள், இந்த பெண்டில் திரும்புறச்சியும் லெஃப்டில் வரா, இந்த பக்கம் ரைட்லேயும் வண்டி வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா, திரும்பும்போது நான் எங்கெங்கே போகிறது, லெஃப்ட்டு தானேங்க போய் ஆகணும். ரைட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வருதுங்க. நீங்கள் லெஃப்ட்லேயும் போகக்கூடாதுங்கிறீங்க, ரைட்டில் ஆப்போசிட்டில் வண்டியும் வருது, நான் எங்கெங்கே போகிறது. அப்போ தான் நடுவில் போகணும். அப்போ நடுவில் போய் சமாளிக்க தெரியணும்.
எப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்களா டாஸ்க்கை? இந்த மாதிரி ஒரு டாஸ்க் உள்ள ரகசியமான ரோடு இது. ஸோ இது அற்புதமாக இருக்கும். நிப்பாட்ட முடியாது, போய் தான் ஆகணும். ஏன்னா பெரிய வண்டிலாம் திரும்பாது. நீங்கள் மூவ் ஆகலன்னா, நீங்கள் மூவ் ஆக தான் அவர் மூவ் ஆகி திருப்புவார். இல்லைன்னா பெரிய வண்டி இல்லையா, நம்ம லைனை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணி தான் திருப்புவார் அவர். சூப்பர். இந்த இடத்துல ஸோ ரொம்ப சேஃபாகவும், திடீர்னு இந்த மாதிரி நிப்பாட்டிடுவா. ஸ்லோ. ஓகே. அங்கேருந்து ஏன் இவ்வளோ அவசரமாக வந்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆமாம், அது அங்கேயே நிறுத்திருந்தாலும் நம்ம பொறுமையாக வந்துருந்துருக்கலான்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படி தான் நமக்கு தோணும். அதாவது 2 வீலர் டிரைவ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கார் ஓட்டும் போது தான் இந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அவங்க 2 வீலரே ஓட்டின்னு இருக்கும்போது தெரியாது, இந்த மாதிரி கட் அடிச்சு உள்ளே போடுறோமே, இந்த பெண்டில் அவர் கட் பண்ணுவார், அந்த பக்கமாக வண்டி வருது, இடம் இல்லையே, சின்ன ரோடு அப்படிங்கிறதும். தள்ளி விடுங்க, சும்மா முன்னாடி பாருங்க வண்டி. சேஃப்டி இதெல்லாம் நிறுத்தியும் போது பண்ணுங்கல்ல, நான் பண்ணிடுறேன். ஓகே கூல். தெரியறது ஒன்றும் க்ளீன். ஓகே, முன்னாடி பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். நைட் டைம் டிரைவிங்கில் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஸ்லோவாக போங்க, ஸ்லோ பண்ணிட்டுருங்க. ஏறி வந்தார் பாருங்க. போகலாம். இப்போ போங்க, லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டுருணும். இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் வருவாங்க, வேகமாக அப்படி தான் வருவாங்க. இப்போ தெரியுதா பாருங்க. இப்போ இப்படியே இருக்கட்டும், ஸ்லோவாக. மட்டும் கொஞ்சம் தொடச்சிடும். தொடங்கணுமா? சரி, தொடச்சிடும். ஒரு சின்ன இது கூட